மத்திய அரசாங்கம் தொழிலாளிகளுக்கு மக்களுக்கு எதிராக தொடுத்திருக்கிற தாக்குதலுக்கு எதிரான திருப்பி தாக்குதல் இது. மத்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க மறுப்பார்களேயானால் இந்த போராட்டம் வேறு பல வடிவங்களிலும் முன்னெடுக்கப்படும். தமிழகத்திலே நூற்றுக்கணக்கான இடங்களிலே மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. சென்னையை சுற்றி 4 இடங்களிலே இந்த மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மறியல் போராட்டத்திலும் பங்கெடுத்து கைதாவார்கள். தொழிலாளர்களுக்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கை மத்திய அரசாங்கத்திற்கு நிச்சயமாக தேர்தலிலே எதிரொலிக்கும். தமிழ்நாட்டிலும் பிஜேபி அதிமுகவுக்கு எதிராக எதிரொலிக்கும். நிச்சயமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசாங்கம் அதற்கான ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதத்தில் அந்த கமிட்டியை முடிவு சொல்ல சொல்லி இருக்கிறார்கள். அந்த முடிவு வந்த பிறகு அமுல்படுத்துவார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது several thousand crores, பல ஆயிரக்கணக்கான கோடி. தொழிலாளிகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் ஊதிய இழப்பு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய இது. அதுவே கிட்டத்தட்ட 100-150 கோடி ரூபாய் வரும். பேருந்துகளை ஓட்டக்கூடியவர்கள் அதிமுக ஓட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அரசியல் காரணம், பிஜேபிக்கு எதிரான வேலை நிறுத்தம் என்பதால். அதே மாதிரி கொஞ்சம் பேர் பயந்து ஓட்டலாம். அதே மாதிரி நிரந்தரமற்ற தொழிலாளிகள் ஓட்டலாம். எல்லா நேரங்களிலும் இதுபோன்று ஸ்கெலிட்டனாக வண்டி இயக்கப்படுவது என்பது நடப்பதுதான். இன்றைக்கும் இங்கே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் ஆப்சென்ட் ஆகி இருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அப்படி இருந்தும் அந்த வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்வதற்கு அந்த உரிமை கிடையாது. சட்டப்படி இந்த வேலை நிறுத்தமோ இது போன்ற எதிர்ப்பு இயக்கத்திலோ ஈடுபடுவதற்கு அரசியல் சட்டத்தில் இடம் இருக்கிறது. இதை எந்த கோர்ட்டும் தலையிட்டு தடுக்க முடியாது.